இன்னைக்கு பாகிஸ்தானுடைய 4 முனைகளும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பலூச்சிஸ்தான், கைபர் பக்துன்குவா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அப்புறம் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி 4 எல்லைகள்லையுமே 4 பக்கங்கள்லையுமே பாகிஸ்தான் ராணுவம் மரணடி வாங்கிக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் எல்லையில புது நாடு உருவாக வாய்ப்பு இருக்குன்னு வேற பலரும் பேசிக்கிறாங்க. என்னதான் நடக்குது பாகிஸ்தான்ல? விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஆயிரத்து 1948 கலாட் கான், அதாவது கான் ஆஃப் கலாட்னு சொல்லுவாங்க, அவரை ஏமாற்றி கட்டாயப்படுத்தி பாகிஸ்தான் தன்னோட இணைச்சிக்கிட்ட பகுதி தான் பலூச்சிஸ்தான். யார் இந்த கலாட் கான் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் பகுதியில் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த சுதேசி சமஸ்தானமாக இருந்தது தான் அந்த கலாட். சுதேசி சமஸ்தானம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இல்லாமல் சுயமாக ஆளப்பட்ட பகுதி. இந்த நாட்டுடைய மன்னரை தான் கலாட் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையப்போ மீர் அகமது யார்கான் அப்படிங்கிறவர் கலாட் கானா பதவி வகிச்சார். 1947 ஆகஸ்ட் மாதம் பிரிட்டிஷார் வெளியேறினப்போ இந்தியாவில் இருந்த சுதேசி சமஸ்தானங்கள் ஒன்று இந்தியா கூடயோ இல்லை பாகிஸ்தான் கூடயோ இணையலாம், இல்லை தனித்தும் இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. கலாட் கான் பலூச்சிஸ்தானை பாகிஸ்தானோட இணைக்க விரும்பலை. அதனால் ஆகஸ்ட் 15, 1947 அப்போ கலாட் ஒரு தனி சுதந்திர நாடுன்னு பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. இதில் விசித்திரம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் பாகிஸ்தானை உருவாக்கின முகமது அலி ஜின்னாவும் இந்த முகமது அலி ஜின்னா கலாட் கானுக்கு சட்ட ஆலோசகராகவும் வழக்கறிஞராகவும் இருந்தவர். இந்த முகமது அலி ஜின்னாவும் கலாட்டுடைய சுதந்திர நிலையை ஏற்றுக்கிறாரு. சுதந்திரம் அடைஞ்ச சில மாதங்கள்லேயே பலூச்சிஸ்தானுடைய இயற்கை வளங்கள் மற்றும் கடல்சார் முக்கியத்துவத்தை பார்த்து ஜின்னா கலாட்டை பாகிஸ்தானோட இணைக்கணும் அப்படின்னு கடும் நெருக்கடி கொடுக்குறாரு. கலாட் கானுடைய நாடாளுமன்றம் ஒன்று கூடி நாங்கள் பாகிஸ்தானோட இணைய மாட்டோம், தனி சுதந்திர நாடாகவே இருப்போம் அப்படின்னு ஏகமனதாக தீர்மானம் ஏற்றுறாங்க. ஆனால் மார்ச் 1948 பாகிஸ்தான் ராணுவம் கலாட் பகுதிக்குள்ள நுழைஞ்சு ஆக்கிரமிக்குது. வேற வழி இல்லாம துப்பாக்கி முனையில மிரட்டப்பட்ட கலாட் கான் மார்ச் 27, 1948 அப்போ பாகிஸ்தானோட இணைவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாரு. கலாட் கான் மிரட்டப்பட்டு கையெழுத்திட்டதை அவருடைய தம்பியும் இளவரசருமான அப்துல் கரீம் ஏத்துக்கல. அவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மலைப்பகுதிகளுக்கு போய் முதல்ல ஆயுதம் ஏந்தி போராட தொடங்கினார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பலூச்சிஸ்தான் மக்கள் தங்களோட உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பலூச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு 2 தலைவலிகள் இருக்கு ஒரே நேரத்தில். பலூச்சிஸ்தான் விடுதலைப்படை BLA, இவங்க பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு தனி நாடாக்க போராடக்கூடிய ஒரு இனவழி தேசியவாதிகள். அடுத்து தெஹ்ரீக் இ தலிபான் பாகிஸ்தான் TTP அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தீவிர மதவாத கொள்கையோட பாகிஸ்தான்ல தங்களோட ஆட்சியை அமைக்க துடிக்கக்கூடிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூலை முதல் வாரத்தில் ஜியாரத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை சோதனை சாவடியை TTP அமைப்பினர் தாக்கி 9 போலீஸ்காரர்களை கொன்னுட்டு 18 போலீஸ்காரர்களை கடத்திக்கிட்டு போய் அங்கே சுட்டு கொண்டாங்க. அடுத்த 2 நாட்களில் லஸ்பேலா பகுதியில் பாகிஸ்தான் ராணுவ வாகன பேரணி மேலே BLA பிரிவினைவாதிகள் நடத்திய தாக்குதலில் 11 ராணுவ வீரர்கள் பலியானாங்க. வெறும் 4 நாட்களில் 38 பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்களும் 4 பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பலூச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் அரசாங்கத்துடைய அதிகாரமோ சட்ட ஒழுங்கோ கொஞ்சமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பலூச்சிஸ்தான் மாநிலத்துடைய 85% பகுதிகள் பாகிஸ்தான் அரசோட கட்டுப்பாட்டுல இல்ல, தங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு மிர் யார் பலூச் அப்படிங்கிற BLA ஆதரவு அமைப்பு எக்ஸ்தள பக்கம் அந்த பக்கத்தில் உரிமை கோரப்பட்டிருக்கு. பலூச்சிஸ்தான்ல BLA அமைப்பு ராணுவத்தை திணறடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் TTP தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. TTP தீவிரவாதிகள் இப்போ ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் காவல் நிலையங்கள் மேலையும் சோதனை சாவடிகள் மேலையும் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்துறாங்க. பன்னு, வசீரிஸ்தான், பாஜாவூர் போன்ற இடங்கள்ல தினமும் தாக்குதல் நடக்குது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமா அமெரிக்கா தன்னோட பெஷாவர் தூதரகத்தை மூடுறதா அறிவிச்சிருக்கு. 2022 நவம்பர்ல பாகிஸ்தான் அரசோட செஞ்சுக்கிட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்ட TTP அமைப்பு இப்ப மெல்ல மெல்ல பழங்குடி பகுதிகளை தாண்டி நகர்ப்புறங்களுக்குள்ளேயும் பரவிக்கிட்டு வருது.
அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களான கோதுமை மாவு விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, அப்புறம் தங்களுக்கு அரசியல் உரிமை மறுக்கப்படுறதை எதிர்த்து ஜம்மு காஷ்மீர் கூட்டமைப்பு மக்கள் அதிரடி குழு JAAC அப்படிங்கிற அமைப்பு தலைமையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதிக்கு போராடுறாங்க. மக்கள் போராட்டத்தை ஒடுக்க பாகிஸ்தான் அரசு சுமார் 8000 பாதுகாப்பு படை வீரர்களை அங்க இறக்கியிருக்கு. ஜூலை 14 அன்னைக்கு நடந்த மோதல்ல 9 பேர் பலியானாங்க. இணைய சேவை முடக்கம், ஊடகங்களுக்கு தடை அப்படின்னு அங்க ஒரு மறைமுக போரே நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல உள்ள ராவலகோட்டிலிருந்து முசாஃபராபாத் நோக்கி 40,000 பேர் பேரணியா போக முயன்றதால பாகிஸ்தான் ராணுவம் ஊர்களெல்லாம் பூட்டி சீல் வச்சிருச்சு. முதல்ல உங்களோட சுயநலத்துக்காக எங்களை ஆயுதம் எந்த வச்சிங்க, இப்போ நாங்கள் எங்கள் உரிமையை கேட்டால் எங்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு JAAC அமைப்பு பாகிஸ்தான் அரசை கடுமையாக கண்டிச்சிருக்கு. அடுத்து ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்கான் தலைநகர் காபூலை தலிபான்கள் கைப்பற்றினப்போ ஆப்கானிஸ்தான்ல எங்களுக்கு சாதகமான ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு பாகிஸ்தான் கொண்டாடுச்சு. ஆனால் 5 வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு அதே ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதி, இதை துரந்த் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளை பிரிக்கக்கூடிய 2430 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சர்வதேச எல்லை. இந்த துரந்த் கோட்டை ஆப்கான் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கல. இந்த எல்லைக்கோட்டு பகுதி ஒரு போர்க்களமா மாறி இருக்கு இன்னைக்கு. TTP தீவிரவாதிகளுக்கு ஆப்கான் தலிபான்கள் தஞ்சமடைய உதவுறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் குற்றம் சாட்டுது. இதனால பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானுக்குள்ள புகுந்து அப்பப்போ வான்வழி தாக்குதல்களை நடத்துறாங்க. நாங்க தீவிரவாதிகளை தான் கொள்றோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்ல அதை மறுக்கக்கூடிய ஆப்கான் அரசு அப்பாவி பொதுமக்கள் தான் பாகிஸ்தானுடைய தாக்குதல்ல கொல்லப்படுறாங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிக்குது. இதுக்கு பதிலடியா ஆப்கான் தலிபான் படைகளும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளை தாக்குதல் நடத்துறாங்க. ஆக இந்த எல்லை பகுதியிலையும் அமைதி கிடையாது. உலக பயங்கரவாத குறியீடு அறிக்கையின்படி 2025 பாகிஸ்தான்ல தீவிரவாத வன்முறையால 1139 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது 2013க்கு பிறகு மிக அதிக எண்ணிக்கையா பார்க்கப்படுது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் நாடாளுமன்றத்தில் பேசினப்போ ஒரு எச்சரிக்கையும் விடுத்தாரு. என்னன்னா, தயவு செஞ்சு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், நாடு கைமீறி போயிடுச்சு. பாகிஸ்தானுடைய 2 முக்கிய மாகாணங்கள்ல பிரிவினைவாத இயக்கங்கள் தீவிரமா செயல்பட்டு வருது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்திய நிபுணர்கள் இதுக்காக இந்தியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் ராணுவம் உள்நாட்டில் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கும் போது மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக இந்தியாவுக்கு எதிராக ஏதேனும் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுது. மக்களுடைய சம்மதம் இல்லாத எந்த ஒரு அதிகாரமும் நீண்ட நாள் நிலைக்காது அப்படிங்கிற வரலாற்று உண்மைக்கு பாகிஸ்தான் அரசு என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.